ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, இல்லை என்னதான் அதுக்கான அறிகுறியாச்சும் ஏதாச்சும் இருக்கா, இல்லை அந்த கதை இப்படியே தான் வந்து முத்துவையும் மீனாவையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க வெளில வரதும் திருப்பி அடுத்த நாள் புது கஷ்டத்துக்குள்ளே போகிறதும் மட்டும்தான் கதை இருக்க போதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் இப்போல்லாம் வந்து இந்த கதையை பார்க்கறதுக்கே நாங்கள் வந்து விரும்புறதில்ல, இல்லை கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கோம் கேப் விட்டுருக்கோம்லாம் சொல்கிறதுக்கான காரணம் ரோகிணி தப்பிச்சிட்டே இருக்கிறதும் மீனாவுக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறதும் தான். இப்போ ஏதோ கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தேவையில்லாத முட்டாள்தனங்கள்லாம் வந்து ரோகிணி செஞ்சது சிட்டியை விட்டே வந்து தினேஷ் அடிக்க சொல்லி அந்த தினேஷ் வந்து உண்மையை மட்டும் சொன்னார் அப்படின்னா வந்து இப்போ சிட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இவங்க வந்து இந்த ரோஹிணி ஆனால் இவங்க கல்யாணி ஆனால் ரோஹிணின்னு வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணியே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிரட்டி பிளாக்மெயில் செஞ்சு முத்துவுக்கு எதிரான வேலைகளை ரோஹிணி அந்த வீட்டிலேருந்து செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக தினேஷ் மிரட்டிகிட்டு இருந்தார், இதுக்கப்புறம் வந்து சிட்டி தான் மிரட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி தோணுது ரோஹிணியை. உங்களுக்கு என்ன தோணுது? கதையில் உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.